மனுஷன் வாழத்தக்கதாக உலகத்தை படித்தான். அதுக்கு அடுத்தது மண்ணை பிசைஞ்சு அதனால் ஒரு மனுஷனை உருவாக்கி அது அவங்க இயேசப்பா அவரோட ஜீவ நாசையினால் அந்த ஜீவ சுவாசத்தினால அவங்களோட நாசையில் ஊதும் போது அந்த மனுஷனுக்கு ஜீவன் வந்தது. அவருக்கு ஆதாம் பேரிட்டார். அப்புறமா எல்லா இல்லை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆதாம் பேரிட்டார். அப்புறம் ஏவாள் ஆதாம் தனிமையாக இருந்ததுனால அது ஏற்று துணையாக ஆர்னமியோட விழா இடம்பெருந்து ஏவாளை படைத்தார். அதை கொண்டு போய் ஆதாம் கொடுத்துட்டு ஆதாம் அவனுக்கு ஏவாள் பெருத்தார். அதுக்கடுத்தது அவங்க வாழும்போது எல்லா கண்ணியும் புசிக்கல. ஆனால் நடுவில் இருக்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு சொல்லும்போது ஒரு நாள் ஏவாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு செப்பம் வந்துச்சு. அது ஏவாளை வந்துச்சு, நீ இதை சாப்பிட்டா தேவனுடைய கூட இருப்பீங்கன்னு சொல்லும்போது அப்பொழுது தேவனுக்கு புசிக்க வேண்டாம்னு சொல்லும்போது நீங்கள் புசிச்சா தேவன் நன்மை தீமை அறிந்து தேவனுடைய கூட இருப்பீர்கள் என்று சொல்லி அதை சாப்பிட்ட பிறகு ஆதாம் எடுத்து தேவனுடைய புசிக்க வேண்டாம் ஆதாம் சொன்ன பிறகும் இது சொன்னச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க 2 பேரும். அப்புறம் அதை நிர்வாணத்தை மறைக்க அவங்க அத்தியிலேயே ஊற தைத்து அரைக்கச்சையிலே உண்டு பண்ணி போட்டுவிட்டு அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டுருந்தாங்க. அப்போ தேவன் ஆதாமே போகும்போது ஆதாம் என்ன ஏசப்பான்னு கேட்கும்போது நீ நான் சொன்ன கனியை புசிச்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லை ஏவாள் தான் புசிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன பிறகு அங்கேருந்து கல்லெல்லாம் மேலே இருந்துச்சு. பயந்து அப்படியே கொடிக்கிட்டு வெளில வந்தது. அது அப்படியே ஒரு கல் அப்படியே உள்ளே போகாத மாதிரி வச்சு அதில் ஒரு ரவுண்டு மாதிரி இருந்து தேவத்தை கத்தியோட நின்று அதுக்கடுத்தது பார்வோன் எழுத்தில் இஸ்ரவேல்